Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போறது the second and concluding part of things fall apart. So இந்த எபிசோட்ல நம்ம concluding part of things fall apart-உம் besides that ஒரு quiz-உம் பார்க்க போறோம். Before getting into the class, a kind request. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. Thank you. So நம்ம first partல we have introduced ourselves to the characters of the novel. நாவல் பத்தி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் we have seen the significance of the டைட்டிலுக்கு என்ன அர்த்தம், அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்த்தோம். ஸோ how it is importantன்றதை பார்த்தோம். அடுத்ததும் we also looked at the first part of the summary. Okay, சம்மரியவும் first part of the summary, அதாவது அந்த protagonist பத்தி அவரோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, அவர் ஏன் தன்னை வந்து ஒரு வீரனா போர்ட்ரே பண்ணிக்கிறாரு, அடுத்தது அவரோட ஃபேமிலி எப்படி இருக்கு, பர்சனல் லைஃப், ஃபேமிலி லைஃப், கிமி ஃபியூனோவோட அவரோட ரிலேஷன்ஷிப், எதனால அவர் வந்து ஊரை வச்சுட்டு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறார், இந்த எல்லா விஷயமும் we come to know from the first part of things fall apart. ஸோ இன்னைக்கு நம்ம செகண்ட் பார்ட்டை கண்டினியூ பண்ண போகிறோம். with the second part, we are going to continue with the second part. While Okonkwo is away in Mbanta, he learns that white men are living in Umuofia with the intent of introducing their religion, Christianity. ஸோ வந்து அவர் வந்து எக்ஸைலில் இருக்காரு. இம்பாண்டால கிட்டத்தட்ட 7 years எக்ஸைல்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊரில் தலைவனாக இருந்தாலும் அதுதான் விதி. ஒரு தப்பு செஞ்சுட்டதுனால அவங்க கிளானை சேர்ந்த ஒருத்தரை என்ன பண்ணிட்டாரு தெரியாம குண்டடிப்பட்டு இறந்துட்டான். இவரோட கையில இருந்த துப்பாக்கியோட குண்டடிப்பட்டு இறந்துட்டான். ஸோ அதனால இவரும் இவரோட ஃபேமிலியையும் எக்ஸைல் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இவரோட ஹட், இவரோட கேட்டல்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எரிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் சுச்சுவேஷன். நவ் ஹீ இஸ் அவே இன் இம்பாண்டா. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, உமுவோஃபியால நிறைய மாற்றங்கள் நடக்குது. நமக்கு ஒகோன்கோ தானே நம்ம இது பண்ணது ஸ்டோரி வந்து ஒகோன்கோவை சுற்றி நடக்கிறதுனால அங்கே வந்து ஒகோன்கோவுக்கு தகவல் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, தட் உமுவோஃபியால வந்து இம்பாண்டால இருக்க ஒகோன்கோவுக்கு சொல்றாங்க தட் உன்னோட கிளான்ல வந்து நிறைய மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு, கிறிஸ்டியானிட்டி இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு, வேற ஒரு ரிலிஜன் நம்ம கல்ச்சரை வந்து மாத்திட்டு இருக்கிறாங்க, நிறைய பேர் கன்வெர்ட்ஸ் ஆயிட்டு இருக்கிறாங்க. as the number of converts increases, the foothold of the white people grows and a new government is introduced. அங்க வந்து நிறைய வந்து என்ன ஆயிட்டாங்க, உங்க வில்லேஜ்ல நிறைய பேர் கன்வெர்ட் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்ல, கவர்மெண்ட்டும் வேற ஒரு கவர்மெண்ட் வந்துருச்சு அப்படிங்கறதெல்லாம் அவருக்கு தகவல் தெரியுது. ஸோ நம்ம என்ன பார்க்குறோம், காலனி ஆதிக்கம் ஆரம்பிச்சிருச்சு. The village is forced to respond with either appeasement or resistance to the imposition of the white people's நாசன் சொசைட்டி. ஸோ மக்கள் என்ன பண்ணும், ஒன்று அந்த இவங்களை ஒயிட் பீப்புளை வந்து ஏற்றுக்கணும், இல்லைன்னா அவங்கள விரட்டணும். ரெண்டில் ஒரு சாய்ஸ் தான் உங்களுக்கு இருக்கு. ஒகோன்கோஸ் சன் நுவோயே ஸ்டார்ட்ஸ் கெட்டிங் கியூரியஸ் அபவுட் த மிஷனரிஸ் அண்ட் த நியூ ரிலிஜன். இப்போ பார்த்தீங்கன்னா இம்பாண்டால இருக்க ஒகோன்கோவோட சன் இருக்கான் இல்லையா, நுவோயே ஃபர்ஸ்ட் சன், அவனுமே வந்து இந்த கிறிஸ்டியானிட்டி மேலே ஒரு ஈர்க்கப்படுறான். அவனுக்கு அந்த தாக்கங்கள் இருக்கிறத கவனிக்கிறாரு. ஆஃப்டர் ஹி இஸ் பீட்டன் பை ஹிஸ் ஃபாதர் ஃபார் த லாஸ்ட் time, he decides to leave his family behind and live independently. அவங்க அப்பா வந்து அவனை நிறைய சமயம் அதனால ஹார்ஷா ட்ரீட் பண்றாரு, அடிச்சிட்டாரு. இருந்தாலும் ஒரு லாஸ்ட் டைம் என்ன பண்றான்னா, இல்ல நான் வந்து எனக்கு அந்த ரிலிஜன் தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் என்ன பண்ணா, வீட்டை விட்டு வெளியே போய் தனியா வாழ ஆரம்பிச்சிட்டான் நிவோயே. He wants to be with the missionaries because his beliefs have changed while being introduced to Christianity by the missionary Mr. Brown. அப்போ அவனுக்கு யாரால அவன் ஈர்க்கப்பட்டான்னா, மிஸ்டர் பிரவுன். அவர் கொஞ்சம் ரொம்பவே சாத்வீகமான ஒரு ஃபாதரா இருந்திருக்கிறாரு, ஒரு ப்ரீஸ்டா இருந்திருக்கிறாரு. ஸோ அவரோட அந்த இதுல வந்து அவன் ரொம்பவே மாறி இருக்கான். தன்னோட இது வந்து he has been much influenced by Mr. Brown. அவனோட ஐடியாஸ் வந்து ரொம்பவே ஈர்க்கப்பட்டிருக்கு. ஸோ அவனோட பிலீஃப்ஸ் எல்லாம் மாறுது. ஓகே, தன்னோட பிலீஃப்ஸ் எல்லாம் மாத்திக்கிறான், கிறிஸ்டியானிட்டிக்கு மாத்திட்டு அவன் வந்து ப்ரௌனை பார்த்ததுக்கு அப்புறம் தன்னோட நிலைமை நிறையவே மாத்திக்கிறான். யாரு, நிவோயே.
In the last year of his exile, Okonkwo instructs his best friend Obirika to sell all of his yams and hire 2 men to build him 2 huts so he can have a house to go back with his family. இப்போ கிட்டத்தட்ட அவன் வந்து லாஸ்ட் பீரியட்ல இருக்கிறாரு. யாருன்னா ஒகோன்க்வோ எங்க இம்பாண்டால அவரோட எக்ஸைல் வந்து முடிய போகுது. இப்போ அவர் வந்து அவர் சொந்த ஊருக்கு இன்னும் போய்க்கலாம். போகணும்னா அவருக்கு வந்து வீடு எல்லாத்தையும் அவங்க ஊர் மக்கள் வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. ஸோ ஹீ வாண்ட்ஸ் டு பில்ட் எவ்ரிதிங் நியூ. புதுசாக தான் நான் செட் பண்ணிட்டு போகணும். அதனால அவரோட ஃப்ரெண்ட் ஒபீரிக்கா கிட்ட சொல்லி 2 ஹட்டு, ஏன்னா அவருக்கு வந்து பெரிய ஃபேமிலி இல்லையா, ஸோ ஹீஸ் பில்டிங் 2 ஹட்ஸ். 2 மேன் வச்சு 2 ஹட்டை பில்ட் பண்ண சொல்லிட்டாரு. அதுக்கு வந்து அதுக்கான பணம் வந்து அவர் யாம். ஆக்சுவலாக அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், இவங்களோட ஸ்டேபிள் ஃபுட் வந்து யாம். அவங்களுக்கு கிங் ஆஃப் கிராப்னா யாம் தான். யாம்னா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன், சேனக்கிழங்கு. கிழங்கு தான் அவங்களுக்கு ஸ்டேபிள் ஃபுட்டு. நம்மளுக்கு எப்படி ரைஸ் ஸ்டேபிள் ஃபுட்டோ அது மாதிரி அவங்களுக்கு சேனக்கிழங்கு ஸ்டேபிள் ஃபுட்டு. நிறைய இடத்துல நிறைய கிழங்குகள் தான் ஸ்டேபிள் ஃபுட்டாக மெயின் ஃபுட்டாக இருக்கும். மெயின் ஃபுட்டாக அதை தான் சாப்பிடுவாங்க. யாம் இவங்க எடுத்துக்கிறாங்க. இன்னும் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் நிறைய இடத்துல பொட்டேட்டோஸ் தான் எடுத்துப்பாங்க. இங்கே நம்ம இதில் கேரளா போங்க, அதிகமாக நிறைய வீடுகளில் வந்து மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, கப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, அது வந்து மெயின் ஃபுட்டாக எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஊரோட கல்ச்சர் அது. ஸோ அவங்க ஊரில் யாம் தான் அவங்களுக்கு ஸ்டேபிள் ஃபுட்டு. அது வந்து அங்கே நிறைய அவர் ஹார்வெஸ்டிங்கில் இருக்க யாம் எல்லாம் விற்று என்ன பண்ணுறாரு, 2 ஹட் வந்து பில்ட் பண்ண சொல்லிக்கிறாரு. ஸோ ஹி கேன் ஹாவ் அ ஹவுஸ் டு கோ பேக் டு வித் ஹிஸ் ஃபேமிலி. ஸோ அவர் ஃபேமிலியோட மரியாதையா போய் வாழ்றதுக்காக. He also holds a great feast for his mother's kinsman where an elderly attendee bemoans the current state of their tribe and its future. ஸோ இம்பாண்டாலையும் அவர் வந்து ஒரு ஃபீஸ்ட் மாதிரி கொடுத்துட்டு தான் போறாரு. ஏன்னா கிட்டத்தட்ட 7 இயர்ஸ் இம்பாண்டால இருந்துட்டாரு. ஸோ அம்மா வழியால அந்த சொந்தங்கள் இருக்குல்லையா, மதர்ஸ் கின்ஸ்மென், அவங்களையெல்லாம் கூப்பிட்டு, கின்ஸ்மென்னா ரிலேட்டிவ்ஸ், ஓகே, மதர்ஸ் கின்ஸ்மென் எல்லாம் கூப்பிட்டு வச்சு he is giving a treat, ஒரு பெரிய ட்ரீட் கொடுக்குறாரு. அதுல வந்து ஒரு எல்டர்லி மேன் வந்து நம்ம கல்ச்சர் எல்லாம் வந்து போயிட்டு இருக்கு, மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தமா அந்த ஃபீஸ்ட் அப்போ ஒருத்தர் பேசுறாரு. ஓகே, அந்த கல்ச்சர் ட்ரெடிஷன் எல்லாம் மாறிட்டு வருது, இன்னைக்கு யங்கர் ஜென்ரேஷன் மாறுறாங்க, அவங்களுக்கு வந்து வேற தாக்கங்கள் இருக்குன்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறார். ஓகே, Okonkwo also receives the news about the problems in his fatherland due to the missionaries. அதே மாதிரி அவனுக்கு நிறைய நியூஸும் வருது. அந்த முடிய போற நேரமே அவருக்கு நிறைய செய்தி வருது. என்னன்னா மிஷினரிஸ்னால ஃபாதர்லேண்ட், இப்போ மதர்ஸ் லேண்ட்ல இருக்காரு, ஃபாதர்லேண்டுக்கு போறாரு. ஆனா அங்க வந்து நிலைமை ரொம்ப மாறி இருக்குன்ற செய்தி வந்துட்டே தான் இருக்கு. The Christians disregarded explanations of the area's religious traditions by Igbo people and told them they must give up speaking with ancestors, spirits and non-Christian gods such as Chikwu. ஓகே, ஸோ இப்போ கிறிஸ்டியன்ஸ் அங்கே வந்து ஆரம்பத்தில் மெதுவாக வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஆட்டிடியூட் எடுத்துட்டாங்க டுவர்ட்ஸ் தேர் பீப்புள். அவங்க அந்த உமுவோஃபியாவில் இருக்கிற அந்த கிளான் பீப்புள் இருக்காங்களே, ஒவ்வொரு இடத்துல ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து உங்கள் லாங்குவேஜ் பேசக்கூடாது, அதே உங்கள் லாங்குவேஜில் இது யூ ஷுட் நாட் ஸ்பீக் வித் ஆன்செஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் த இன்டரப்ஷன். ஸோ அவங்க இந்த கிறிஸ்டின் மிஷினரிஸ் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, தே ஷுட் நாட் ஸ்பீக் வித் ஆன்செஸ்டர்ஸ், ஸ்பிரிட்ஸ், நான் கிறிஸ்டியன் காட்ஸ் சச் அஸ் சிக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் முன்னோர்களோட பேசுகிற மாதிரி அவங்க நிறைய இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் கல்ச்சுரல் விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. ஆன்செஸ்டர்ஸோட யூ ஷுட் நாட் ஸ்பீக் வித் தெம், ஸ்பிரிட்ஸோட பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அந்த கேவுக்கெல்லாம் போடுறாங்களே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. நான் கிறிஸ்டியன் காட்ஸை எதுவும் நம்பக்கூடாது. சச்சஸ் சிக்குவோ அவங்களோட காட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்பக்கூடாதுன்ற மாதிரியெல்லாம் இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம்லாம் அவர் கேள்விப்படுறாரு. ஓகே, இவங்களோட எக்ஸ்பிளனேஷன்ஸ், இவங்களோட நம்பிக்கைகள் ஏதாவது சொன்னால் அவங்க ஏற்றுக்கிறதும் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அவர் கேள்விப்பட்டுட்டு இருக்கார். ஸோ இப்போ செகண்ட் பார்ட்ல நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னு சொன்னால், இவர் இன்னும் எம்பாண்டால தான் இருக்கிறாரு. He has not yet come to Umuofia. உமுவோஃபியாவுக்கு இன்னும் வரல. பட் த்ரூ மெனி என்னது அப்படின்னு சொன்னால் இன்ஃபர்மேஷன்ஸ், he has gained many informations about உமுவோஃபியா. உமுவோஃபியாவில் என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது, அங்கே வந்து கிறிஸ்டியன் மிஷினரியோட ஆதிக்கம் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது அவருக்கு புரிய வருது. இம்பாண்டாலையும் நிலைமை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஒரு ட்ரீட் அப்போ ஒரு எல்டர்லி மேன் பேசுறதையும்
பற்றியும் நம்ம பார்த்தோம். தட் அவங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் மாறிட்டு இருக்காங்க, ட்ரெடிஷன் கல்ச்சர் ஃபாலோ பண்ணுறது இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக அங்கேயும் அது தாக்கம் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிய வருது. ஸோ எல்லா பக்கமுமே தே ஆர் ஃபீலிங் அது என்னது த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன் மிஷனரிஸ். இதுதான் பார்ட் 2ல சொல்லப்பட்டிருக்க விஷயம். இப்போ பார்ட் 3, ரிட்டர்னிங் ஃப்ரம் எக்ஸைல், ஒகோன்கோ finds his village changed by the presence of the white man. இப்போ எக்ஸைல் முடிஞ்சு ஒகோன்கோ எங்க வந்துட்டாரு? உமுவோஃபியா வந்துட்டாரு. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லா உமுவோஃபியா தான், செகண்ட் பார்ட் ஃபுல்லா இம்பான்டா. ஓகே, இப்போ தேர்ட் பார்ட் அகெயின் அவர் எக்ஸைல் முடிஞ்சு உமுவோஃபியா வந்துட்டார். ஓகே, it is in the presence of the white man. He finds his village changed by the presence of the white man. அப்ப நிறைய மாற்றங்களை அவருக்கு புரிய வருது. ஒயிட் மென்னால அங்க மாற்றங்கள் நிறையவே ஏற்பட்டிருக்கு அவரோட வில்லேஜ்ல. After a convert commits an evil act by unmasking an elder as he embodies an ancestral spirit of the clan, the village retaliates by destroying a local Christian church. அப்ப யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரி கன்வெர்ட்ஸா மாத்தி வச்சிருக்காங்க. அவங்கெல்லாம் அதிக இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நம்பிக்கைகள் அவங்களோட ட்ரெடிஷன் கல்ச்சர் மேல குறைஞ்சிட்டு வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு இந்த ஆன்செஸ்ட்ரல் ஸ்பிரிட்ஸ் முன்னோர்கள்ட்ட வந்து பேசுறது, இந்த மாதிரி ஒரு சில ட்ரெடிஷ்னலான பழக்க வழக்கங்கள் இவங்க கிட்ட இருக்கு. அந்த மாதிரி ஒருத்தர் வந்து அந்த நம்ம கோயில்கள் எல்லாம் கூட அந்த மாதிரி செய்வாங்க இல்லையா, குறி சொல்றது, யார்ட்டையாவது கேட்கறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதோ அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி செய்யறப்போ இந்த ஒரு கன்வெர்ட் டு கிறிஸ்டியானிட்டி, ஒரு கன்வெர்ட், ஒரு பையன் அவங்க கிளானை சேர்ந்தவன் தான், பட் ஹி ஹஸ் கன்வெர்டட் டு கிறிஸ்டியானிட்டி. அப்போ இவனுக்கு கன்வெர்ட் ஆனோன்னு அவன் என்ன நினைக்கிறான், இந்த பிலீஃப்ஸ் எல்லாம் பொய்ன்னு நினைக்கிறான். ஸோ அவன் என்ன வந்துட்டா, கிறிஸ்டியானிட்டியை மட்டும்தான் நம்புறான். இப்போ அவன் என்ன பண்றான், அதனால அந்த இன்ஸ்பயர்ட் பை கிறிஸ்டியன் பிலீஃப்ஸ் அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அன்மாஸ்க் பண்றான். அவரை வந்து அந்த ஏதோ தவறு செய்யறான், அந்த ஆன்சிஸ்டரோட பேசுறப்போ அவரை ஏதோ இரிட்டேட் பண்ணிடுறான். ஸோ இதனால இந்த வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கோவம் வருது. அப்போ எங்கள் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இப்படி நீ நம்பிக்கையற்று போக வச்சிருக்கே, இவன் அடிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை, எல்லாம் சர்ச்னால வர்றது தான் அவங்களுக்கு வந்து ஒரு கெஸ் பண்ணுறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே இருந்த சர்ச்சை டிஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. தே கோ அண்ட் டிஸ்ட்ராய் த லோக்கல் கிறிஸ்டியன் சர்ச். இதுதான் அவங்களோட முடிவை அவங்க எடுக்கிறாங்க. ஸோ கோபத்தில் போய் சர்ச்சை டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பசங்க இத்தனை நாள் நம்பிட்டு இருந்தவங்க இப்படி மாறுறாங்கன்னா இண்டிவிஜுவலோட ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே சர்ச்சோட ரீசன் தான் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க முடிவு பண்றாங்க. இன் ரெஸ்பான்ஸ், த டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர் ரெப்ரசென்டிங் த கொலோனியல் கவர்மெண்ட் டேக்ஸ் ஒகோன்கோ அண்ட் செவரல் அதர் நேட்டிவ் லீடர்ஸ் பிரிசனர்ஸ் பெண்டிங் பேமெண்ட் ஆஃப் அ ஃபைன் ஆஃப் 200 bags ஆஃப் கவுரிஸ். ஸோ இப்போ என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர் இருக்கிறாரு, அவர் என்ன பண்றாருன்னா, அவர் வந்துட்டாரு. ஓகே, பிரச்சனை வந்து சர்ச் டிஸ்ட்ராய் பண்ற அளவுக்கு நீங்க போயிட்டீங்களாடான்னு கமிஷனரே வந்துட்டாரு. கவர்மெண்ட், கொலோனியல் கவர்மெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ற டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர் வந்துட்டாரு. அவர் வந்து அவங்க லீடர் ஒகோன்கோ, அப்புறம் அதே மாதிரி அந்த பெரிய ஆளுங்கன்னு சொல்லுவாங்களே, அவங்க எல்லாத்தையும் பிடிச்சிட்டு ஜெயிலுக்கு எடுத்துட்டு போறாரு. ஃபைனும் போட்டுட்டாரு அவங்களுக்கு எல்லாம். எவ்வளோன்னா, ஃபைன் வந்து 200 bags ஆஃப் கவுரிஸ். கவுரிஸ்னா அந்த சிப்பிகள், இந்த சிப்பின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி இருக்கும். ஓகே, குட்டி குட்டியா இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து கவுரிஸ். அதுக்கு 200 bags தரணுமா. மேபி அதை வச்சு அவங்க ஜுவல்லரி செய்வாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து ரொம்ப வேல்யூபிள் அமௌண்ட்டாக தான் இருக்கும். ஸோ 200 bags ஆஃப் கவுரிஸ் அவங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. டிஸ்பைட் த டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு ட்ரீட் த லீடர்ஸ் ஆஃப் உமுவோஃபியா வித் ரெஸ்பெக்ட், த நேட்டிவ் கோர்ட் மெசஞ்சர்ஸ் ஹியூமிலியேட் தெம், டூயிங் திங்ஸ் சச் அஸ் ஷேவிங் தேர் ஹெட்ஸ் அண்ட் விப்பிங் தெம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இதப்போ என்ன ஆகுது, திரும்ப இவங்களை அந்த கோர்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நடக்கிறப்போ கோர்ட் மெசஞ்சர்ஸ்க்கு அறிவுரை இருக்கு. என்ன அறிவுரை இருக்கு, இவங்களை இல்ட்ரீட் பண்ணாம கூப்பிட்டுவான்னு சொல்லிட்டு. ஆனா அந்த கோர்ட் மெசஞ்சர்ஸ் என்ன பண்றாங்க, வர்றவங்க இவங்களை வந்து பிடிச்சிட்டு போக வர்றவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கிற ஆளுங்க ஒரு சில பேர் சாட்டையால் அடிக்கிறாங்க, அவங்க ஹெட்டை ஷேவ் பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு மிஸ்பிஹேவ் எல்லாம் பண்றாங்க வந்தவங்க. இதுல as a result, the people of Umuofia finally gather for what could be a great uprising. இதை தாங்க முடியாத உமுவோஃபியா ட்ரைப் வந்து திரும்ப கூடி சேர்ந்து பேசுறாங்க, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒகோன்கோ, a warrior by nature and adamant about following Umuwofian custom and tradition, despises any form of cowardice and advocates war against the white man.
ஒக்கோன்கோ எப்படி அவர் வந்து தன்னை பெரிய வாரியரா தான் பிரகடனப்படுத்திட்டு இருக்கிறாரு. இது பெரிய கோவக்காரனா தன்னை பெரிய வாரியரா காட்டிட்டு இருக்காரு. இப்போ அவர் வந்து தன்னோட கஸ்டம், தன்னோட கல்ச்சர், தன்னோட ட்ரெடிஷன் எதையும் விட்டு கொடுக்க கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் ஆக மாட்டாரு. நாங்க இப்படித்தான் அப்படின்னு சொல்றவர் தான், எங்க பழக்கம் இதுதான் அப்படின்னு சொல்றவர் தான் ஒக்கோன்கோ. ஸோ அவருக்கு வந்து இப்போ ஹி டிசைட்ஸ் டு வார் அகெயின்ஸ்ட் த ஒயிட் மேன், இவங்களை எதிராக சண்டை போடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வராரு. When the messengers of the white government try to stop the meeting, Okonkwo beheads one of them. சரி, இவங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்கப்போ அந்த மெசஞ்சர்ஸ் வந்து இந்த மீட்டிங்கே நடக்க விடாம பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா கொலோனியல் மாஸ்டர்ஸ் வந்து ஒன்று சேர விட மாட்டாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஒற்றுமையா இருக்கக்கூடாது, பிரித்தாளும் சூழ்ச்சி தான் உங்களுக்கு பெரிய விஷயமா கை கொடுத்துருக்கு. எப்பவுமே கொலோனியல் மாஸ்டர்ஸ் வந்து பிரிச்சு தான் விடுவாங்க, ரைட்? ஸோ அவங்க வந்து அதனால அதை ட்ரை பண்றப்போ அந்த இடத்துல வந்து யூனிட்டி கேதர், அவங்களுக்குள்ள யூனிட்டி வராம பாத்துக்கிறதுக்காக அங்க இருக்கிறவங்களை எல்லாம் என்ன மீட்டிங்க்கு போக விடாம ஸ்டாப் பண்றப்போ ஒக்கோன்கோக்கு ரொம்ப கோவம் வந்து அவங்க செய்யற அந்த இதனால பிரச்சனைகள்னால ஒன் ஆஃப் த கோர்ட் மெசஞ்சர்ஸை பீஹெட் பண்ணிடுறாரு, கத்தி எடுத்து தலையை வெட்டிடுறாரு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய கிரைமை பண்ணிடுறாரு. தன்னை பெரிய அவர் அப்படிதான் தன்னை காமிச்சிருக்காரு இல்லையா, தன்னை பெரிய கோவக்காரனா தன்னை பெரிய வீரனா தான் பிரகடனப்படுத்திருக்காரு. அவங்க ட்ரைப்காக தான் எதுவும் செய்வேன்ற மாதிரியும் காமிச்சிருக்காரு, தன்னை ஒரு பெரிய வீரனா காமிச்சிருக்காரு. ஸோ அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கணுங்கிறதுனால இது அந்த மீட்டிங்கை தடுக்க வந்த மெசஞ்சரை கொன்னுட்டாரு, கழுத்தை வெட்டி கொன்னுட்டார். Because the crowd allows the other messengers to escape and does not fight alongside with Okonkwo, he realizes with despair that the people of Umuofia are not going to fight to protect themselves. His society's response to such a conflict, which for so long had been predictable and dictated by tradition, is changing. அப்போதான் அவருக்கு வந்து ஒரு விஷயம் புரியுது. என்ன புரியுது அப்படின்னு சொன்னா, இவர் மட்டும்தான் அவ்வளோ கோவப்படுறாரு. அவர் யாருக்காக அங்க வந்து அவ்வளோ கோவப்படுறாரு, அவரோட மக்களுக்காக தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா அவருக்கு ஒண்ணு புரியல, அவங்க ஆல்ரெடி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டாங்க, பழைய ட்ரெடிஷன் கஸ்டம் எல்லாம் இப்போ இல்ல. அந்த கோவம் இவரை கொண்டாடுறது அது எல்லாமே போச்சு. ஏன்னா 6 வருஷம் 7 வருஷம் கிட்டத்தட்ட அவர் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கார். அதனால அவர் என்ன பண்ணாரு, அந்த நிமிஷம் எல்லாமே இன்ஃபர்மேஷனா வந்தனாலும் அதை அவர் ஃபீல் பண்ணல சரியா. ஸோ அதனால என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா, ரொம்ப கோவமா மாதிரி பண்ணிட்டார். ஆனா இப்பதான் நேரடியா அதை வந்து ஃபீல் பண்றாரு. என்ன ஃபீல் பண்ற, ப்ராக்டிக்கலா அதை வந்து அவர் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, கூட நிக்க யாருமே தயாரால இவர் கூட. ஏன்னா மற்றவங்களுக்கெல்லாம் அந்த கொலோனியல் மாஸ்டர்ஸ் ரொம்ப பவர்ஃபுல் தெரியும். அதனால ஒக்கோன்கோ கூட ஃபைட் பண்ண யாரும் அங்க தயாரா இல்லைங்கிறத ரியலைஸ் பண்றாரு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். He realizes with despair அப்படிங்கிறார், விரக்தியோடு உணர்கிறார், that the people of Umuofia are not going to fight to protect themselves. தங்களை காப்பாற்றிக் கொள்ள கூட அவர்கள் தயாராக இல்லை, தங்களை காப்பாற்றிக் கொள்ள வெள்ளையனை எதிர்க்க அவர்கள் தயாராக இல்லை. His society's response to such a conflict, which for so long had been predictable and dictated by tradition, is changing. இப்போ இத்தனை நாள் வந்து இந்த ட்ரெடிஷன்னால ஆளப்பட்ட அவங்களோட அந்த சொசைட்டி இருக்கு இல்லையா, அது வந்து இட் இஸ் சேஞ்சிங் அப்படிங்கிறதையும் அவர் விரக்தியோட உணர்றாரு. When the district commissioner George Irwin comes to Okonkwo's house to take him to court, he finds that Okonkwo killed himself because he saw that he was fighting the battle alone and his tribe had given up. சரி, இப்போ இந்த இஷ்யூ வந்து ரொம்ப பெருசாயிடுச்சு. அவருக்கு உணர்ந்துட்டார், அவர் நம்ம மக்கள் வந்து என்ன பண்ணல ஏன்னா இவர் தான் கொல்றாரு, கூட இருந்த மெசஞ்சர்ஸ் எல்லாம் அவங்க வந்து தப்பிக்க விட்டாங்க, நீங்க போங்கடான்னு சொல்லிட்டாரு. எல்லாம் இவர் கூட நின்றுருந்தா என்ன பண்ணிருக்காது, யாரு கொண்டாங்க எதுன்னு தெரிஞ்சிருக்காது, அவங்க விட்டு கொடுக்காம இருந்திருந்தா. பட் மற்ற மெசஞ்சர்ஸ் எல்லாம் இவங்க தப்பிக்க விட்டுடுறாங்க, போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுடுறாங்க. இவர் வந்து ஒரு மெசஞ்சரை கொண்டுட்டார். இப்போ பிளேம் ஃபுல்லா ஒக்கோன்கோ மேல வந்துருச்சு. இவருக்கு புரிஞ்சிருச்சு, நம்ம மக்கள் நம்ம கூட நிக்க மாட்டாங்க, தங்களுக்காகவே தாங்கள் சண்டையிட தயாராக இல்லை, அவங்களோட நன்மைக்காக கூட சண்டையிட அவங்க தயாரா இல்லை அப்படின்ற அளவுக்கு அவங்க ட்ரெடிஷன் எல்லாம் மாறிடுச்சுன்றது அவருக்கு மெதுவாதான் புரியுது. அனுபவப்பட்டோன்னு தான் புரியுது. நிறைய விஷயம் வந்து கேள்விப்படுவோம், ஆனா அனுபவப்பட்டா மட்டும்தான் புரியும். ஸோ அதே தான் அவருக்கும் நடக்குது.
when the district commissioner Grigory Irwin, so this is his name, Grigory Irwin தான் அப்போதைய district commissioner. அவர் வந்துட்டாரு. He comes to know Okonkwo's house to take him to court. அப்போ மெசஞ்சர்ஸை கொண்டதுனால அவரே நேரடியாக வந்துட்டாரு அவனை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போக. அப்போதான் தெரிய வருது ஒக்கோன்கோவை வெளியே கூப்பிடுன்னு பார்க்குறப்ப தான் ஒக்கோன்கோ என்ன பண்ணிக்கிட்டாருன்னா he has hanged himself. அவர் யார் கையிலையோ சாக விரும்பல, instead he has hanged himself. அவர் தனக்கு தானே தூக்கு மாட்டிட்டு இறந்துட்டார். ஓகே, ஸோ அதுதான் ஒக்கோன்கோவோட ட்ராஜடியா நம்ம பார்க்குறோம். He has killed himself because he saw that he was fighting the battle alone. ஏன்னா அவர் ஒக்கோன்கோவுக்கு புரியுது, இந்த சண்டைய வெள்ளையன் கூட சண்டைய நாம மட்டும்தான் போராடுறோம், நம்ம கூட்டம் போராடலை அப்படிங்கிற விஷயம் அவருக்கு லேட்டாக தான் புரியுது. சும்மா வாயில தான் பேசுறாங்க, உண்மையிலேயே அவங்க ஃபீல் பண்ணலை. ஃபீல் பண்ணியிருந்தா சண்டை போட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க ஃபீல் பண்ணலைங்கிறது புரியுது. ஸோ he was fighting the battle alone and tribe had given up. மனசு விட்டுட்டாங்க, அவங்க மனசை விட்டுட்டாங்க, நம்மளால அவனை போராடி ஜெயிக்க முடியாதுன்னு விட்டுட்டாங்க, அதனாலதான் இப்படி நம்மளை தனியா விட்டுட்டாங்கன்னு புரிஞ்சோன்னா he has hanged himself. Among his own people, Okonkwo's actions have tarnished his reputation and status as it is strictly against the teachings of the Igbo to commit suicide. அவர் இறந்ததுக்கு அப்புறம் கூட அவரை எல்லாம் திட்டதான் செய்யறாங்க. எதனால தெரியுமா? நம்ம ட்ரைபோட ஒரு பெரிய விஷயமே சூசைட் பண்ணிக்க கூடாதுதான். இந்த ஆள் சூசைட் பண்ணிட்டு நம்மளோட ரெப்புடேஷன் எல்லாம் டார்னிஷ் பண்ணிட்டார், அசிங்கப்படுத்திட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் திட்டுறாங்க. Obirika struggles not to break down as he laments Okonkwo's death. ஸோ அவரோட ஃப்ரெண்டு தான் அப்படியே அழுகையை வெளிப்படுத்த முடியாம தடுமாறிட்டு இருக்கிறாரு. அவருக்கு தான் பயங்கர சோகமா இருக்கு Okonkwoவோட டெத். As Irwin and his men prepare to bury Okonkwo, Irwin muses that Okonkwo's death will make an interesting chapter. அப்போ இர்வினும் அவங்க வேணும் தான் Okonkwoவை பரியலுக்கே தயார்படுத்துறாங்க. அந்த அளவுக்கு இருக்கு Okonkwoவோட நிலைமை even after death. Irwin muses that Okonkwo's death will make an interesting chapter. இர்வினை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம், பரவாயில்ல நமக்கு ஒரு நல்ல டாபிக் கிடைச்சிருச்சு. அவருக்கு அவ்வளவுதான், அவன் ஒரு கேரக்டர். யாருன்னா ஒக்கோன்கோங்கிறவன் ஒரு மனுஷன், ஃபீலிங்ஸ் அதெல்லாம் அவர் யோசிக்கல. அவர் ஒரு கதை எழுதிட்டு இருக்கிறாரு. என்ன கதை இல்ல, ஒரு புக் எழுதிட்டு இருக்கிறாரு about the pacification of the primitive tribes of the lower Niger. அந்த மக்களை பத்தி அவங்களெல்லாம் எப்படி சமாதானப்படுத்தணும், நாங்க எப்படி அங்கெல்லாம் போய் கோலோச்சணும் அப்படின்ற மாதிரி ஒரு புக் எழுதுறாரு. அந்த புக்கு பேர் பார்த்துக்கோங்க, The Pacification of the Primitive Tribes of the Lower Niger அப்படிங்கிறது தான் அந்த புக்கோட நேம். அந்த புக்குக்கு ஒரு நல்ல டாபிக்கா இவன் சர்வ் பண்ணுவான், ஒக்கோன்கோட டெத் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் அவர் ஃபீல் பண்றார். ஸோ இந்த இடத்தோட அந்த நாவல் இட் கம்ஸ் டு அன் எண்ட். ஸோ திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் நாவல். எப்படி ரிச் கல்ச்சர்ஸ் எல்லாம் ட்ரெடிஷன் கல்ச்சர் அது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா அந்த மிஷினரி வந்தோன்னே எல்லாம் மாறுது அப்படின்னு. நம்ம ஆரோ ஆஃப் த காட் நோ லாங்கர் அட் ஈஸும் இது ரிலேட் பண்ணி தான் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டோரியா தான் அதுவும் இருக்கும். Okay, so with this we conclude Things Fall Apart. Apart from this, we have a quiz over this novel. Things Fall Apart was published in the year 1958. Okay, so the answer. DAS published the African series. எந்த publishers African series publish பண்றாங்க? இவரோட இதுல இருந்து ஆரம்பிச்சாங்க. அப்புறம் நிறைய ஹெய்ன்மேன் பப்ளிஷர்ஸ் தான் பப்ளிஷ் பண்றாங்க ஆப்பிரிக்கன் சீரீஸ். சினுவா அச்பி வாஸ் born and educated in Nigeria. எந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரின்னு தெரிஞ்சுக்கணும். டேஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அமங் அச்சிபிஸ் ஆப்பிரிக்கன் ட்ரைலாஜி எழுதுறாரு. 3 கதைகள் எழுதுறாரு, ஒன்னுக்கு ஒன்று அடுத்தடுத்த சீக்வன்ஸா. அதுல ஃபர்ஸ்ட் வந்தது திங்ஸ் ஃபால் அபார்ட், அடுத்தது நோ லாங்கர் இஸ் அட் ஈஸ், அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஆரோ ஆஃப் காட். The title Things Fall Apart is taken from the poem Things Fall Apart அப்படிங்கிற இந்த டைட்டிலோட எந்த போம்லேருந்து எடுக்கப்பட்டது? நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல அதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்த்தோம். W.B. Yeatsோட செகண்ட் கம்மிங். W.B. Yeats செகண்ட் கம்மிங்ல இருந்தது. Okay, this is the author, poet and poem. Achebe was raised by parents who were evangelical Christians. So அவங்க parents யாரு அப்படின்னா evangelical Christians, எல்லாம் converts தான். டாட் பாஸ்டர் நினைச்சேன், கிறிஸ்டியன்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன்.
Okay, the novel takes place in both Umuofia and Imbanta. Okay, novelோட setting பாருங்க, Umuofiaல first and third part நடக்கும், second part Imbantala நடக்குது. What is the name of Okonkwo's motherland? Imbanta. Fatherland? Umuofia. How many villages does Umuofia comprise? Umuofiaக்கு எத்தனை villages? ஒவ்வொன்றுக்கும் தனி நேம் வேற இருக்கும். Okay, உமுஓஃபியாங்கிறது ஒரு நேமா இருக்கும், மொத்தமா சேர்ந்து ஒவ்வொரு வில்லேஜுக்கும் தனித்தனியா ஒரு நேமும் இருக்கும். ஓகே, ஒகோன்கோ வாஸ் பார்ன் த சன் ஆஃப் அ ஃபெயிலியர். உனோக்கோக்கு தான் பிறக்கிறாரு இல்லையா, அவன் வந்து எல்லாரும் வந்து ஒரு தோத்தவனோட மகன்னு தான் சொல்லுவாங்க. இன் his youth ஒகோன்கோ gained fame by in a wrestling match by beating a wrestler called the cat. எப்படி அவருக்கு புகழ் கிடைக்குது, எப்படி பெரிய தலைவர் ஆறாருன்னா ரெஸ்லரை தோக்கடிச்சுதான். ஒகோன்கோஸ் ஃபாதர் வாஸ் நேம்ட் உனோக்கா. ஒகோன்கோ ஹாஸ் how many wives? 3 wives. Okonkwo is driven to extreme behaviors in part because he is terrified of failure. ஏன் வந்து அடிக்கடி அவர் வந்து எக்ஸ்ட்ரீம் நடந்துக்கிறாரு அப்படின்னா, தோத்துருவோமோன்ற பயம், நம்ம தோத்துறக்கூடாதுன்ற பயம், அதனாலேயே எக்ஸ்ட்ரீமா பிஹேவ் பண்ணுவார். ஓகே, ஃபார் வாட் ரீசன் இஸ் ஒகோன்கோ எக்ஸைல்ட்? எதனால அவர் எக்ஸைல் பண்றாங்க? he unintentionally kills a fellow clan member. அவங்க கூட்டத்தை சேர்ந்த ஒருத்தனை தெரியாம கொன்னுட்டார். Okonkwo's second wife is named Ikwifi. Whom did Okonkwo beat in his legendary wrestling match? அவரோட பேர் ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா Amalins the Cat. யாரை தோக்கடிக்கிறாரு? Amalins the Cat. இவர் அதை தோக்கடிச்சுதான் அவர் வீரனாகிறார். Ikimifiona comes to live in Umuofia as a sacrifice made by his clan which hopes to avoid war. எப்படி இக்மிஃபோனா உமுஓஃபியாக்கு வர்றான்னா, அவங்க கிளான் மெம்பர்ஸ் ஒரு தியாகமாக தான் பண்ணுறாங்க. ஓகே, தன்னோட கிளானை கொண்டு போய் இன்னொரு கிளான் கொடுக்கறது அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்தான். அப்போ அவங்க வந்து எதுக்காக அதை பண்ணுறாங்கன்னா, உமுஓஃபியாவோட உமனை வந்து தன்னோட கிளானை சேர்ந்த ஒரு ஆண்மகன் கொண்டுட்டாங்கிறதுனால தான் இக்மிஃபியோனா அங்கே வரான். ஓகே, இக்மிஃபியோனா பிகம்ஸ் க்ளோஸ் யார்கிட்ட க்ளோஸாக இருக்கா? நுவோயே, இவரோட ஃபர்ஸ்ட் சன்னோட, ஒகோன்கோவோட ஃபர்ஸ்ட் சன்னோட. After 3 years, the clan commands that Ikimifiona be killed because he is the sacrifice for the earth goddess. சரி, Ikimifiona வந்து எத்தனை வருஷம் கழிச்சு அவனை வந்து கொல்றதுக்கு எதுக்காக கொல்றாங்க? 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அவனை கொன்னுடுறாங்க. எதுக்கு கொல்றாங்க அப்படின்னா, அவங்களோட பூமி தாய், அவங்களோட எர்த் கோடஸ் வந்து அவனை சாக்ரிஃபைஸா கேட்குது. Das is the staple crop of Igbo. Igbo peopleோட staple food, staple crop, king crop இதெல்லாம் யாம். Ikwifi's sorrow is that she has borne 10 children and 9 have died. 10 குழந்தைகள் பிறக்குது, 9 இறந்து போது, ஒரு பொண்ணு மட்டும்தான் பாக்கி இருப்பான். The clan's important decisions are made by consensus reached in a gathering of all the clansmen, some 10,000 in number. So important decisions எல்லாம் எப்போ எடுப்பாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு கூட்டம் போட்டு தான் எடுப்பாங்க. அந்த கூட்டம் கிட்டத்தட்ட சிலப்போ எல்லாம் அந்த உமுஓஃபியா கிளானே கூடி இருக்கும், கிட்டத்தட்ட 10,000 in number சேர்ந்திருப்பாங்க. அப்படிதான் டெசிஷன் எடுப்பாங்க. The clan's important decisions must be approved. அப்படி அவங்க டெசிஷன் எடுத்தா அதை அப்ரூவ் பண்றது யாரு அப்படின்னு சொன்னா, the oracle of the hills and the caves. ஒரு ஓரக்கல் வந்து அந்த அசிரியோ அந்த குறி சொல்றதோ ஏதோ ஒன்று நடக்கணும் உங்களுக்கு. ஒகோன்கோஸ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இஸ் ஸ்டர்ன் அண்ட் ஆஃபன் வயலண்ட், ரொம்ப கடுமையாக தான் நடந்துப்பார் குடும்பத்தாளுக மேல. வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மிஷனரி ஹூ கம்ஸ் டு உமுஓஃபியா? மொதல் வந்த மிஷனரி ரொம்ப சாஃப்டானவர் தான், அவர் பேர் வந்து மிஸ்டர் பிரவுன். What holy animal does Okonkwo's clan suspect the Christians have killed and eaten? அவங்க வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, மழை பெய்யலன்னா ஏதோ தவறு நடந்திருக்கு, தன்னோட குலதெய்வம் கோமா இருக்குன்னு தான் நினைப்பாங்க. அப்படி ஒரு சமயம் வந்து அவங்க எதுக்கு சந்தேகப்படுறாங்க, அங்க ஏதோ பிரச்சனை நடந்தப்ப எதை சந்தேகப்படுவாங்கன்னா, அவங்களோட ஒரு ஹோலி அனிமலை ஒகோன்கோவோட ஹோலி அனிமலை கிறிஸ்டியன்ஸ் சாப்பிட்டுட்டாங்கன்னு தான் நினைப்பாங்க. அது என்னது ஹோலி அனிமல்னா பைத்தன், மலைப்பாம்பு. ஓகேங்களா, மலைப்பாம்பு உங்களுக்கு ஹோலி அனிமல், அதை அடிச்சு சாப்பிட்டதான் நினைக்கிறாங்க. டேஸ் இஸ் த நேம் ஆஃப் த புக் த டெபுட்டி கமிஷனர் ரைட்ஸ் ஆன் த ட்ரைப்ஸ். ஓகே, அவங்க எழுதின அந்த டெபுட்டி கமிஷனர் ஒரு இர்வின் எழுதுவார். இந்த புக் பேர் என்ன? த பாசிஃபிகேஷன் ஆஃப் த பிரிமிட்டிவ் ட்ரைப்ஸ் ஆஃப் த லோவர் நைஜர். Okay, I hope you understood the novel detailedly. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications, and thank you for watching.